இன்றைய முக்கிய செய்திகள். யார் வந்தாலும் உதயசூரியன் தான் ஜெயிக்கும். திருவொற்றியூர் எம்எல்ஏ சங்கர் அதிரடி சவால். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக வட சென்னை பகுதியான திருவொற்றியூரில் அரசியல் களம் தற்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்டது தமிழகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்தது. அப்போது அந்த தொகுதியில் சுமார் 37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ KP சங்கர் தற்போது மீண்டும் ஒரு அதிரடி சவாலை விடுத்துள்ளார். தலைமை கழகத்தில் நடைபெற்ற நேர்காணலில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தொகுதியின் நிலவரம் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து வெளிப்படையாக பேசினார். திருவொற்றியூர் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பேசிய அவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, புதிய ITA மையம் மற்றும் நவீன பேருந்து நிலையம் போன்ற முக்கியமான கட்டமைப்பு வசதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக சுமார் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் மற்றும் கோசஸ் தலையாற்றை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிகள் என பல கோடி மதிப்பிலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கல்வித்துறைக்காக மட்டும் சுமார் 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பள்ளி உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் பெருமையுடன் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் எதிர்த்து போட்டியிட்டாலும் மீண்டும் உதயசூரியன் சின்னமே வெற்றி பெறும். இது வெறும் வெற்றிக்காக இருக்காது, முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அளிக்கும் நற்சான்றிதழாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சீமான் போட்டியிட்ட போதே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை நினைவுபடுத்திய அவர் தற்போது மக்கள் அரசின் திட்டங்களால் மிகுந்த பயனடைந்துள்ளதால் வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தார். அதிமுக மற்றும் இதர கட்சிகளின் சமூக வலைதள விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்த சங்கர் தேர்தல் வரும்போது எதிர்க்கட்சிகளின் உண்மையான முகம் அம்பலமாகும் என்றும் மக்கள் தெளிவான முடிவில் இருப்பதாகவும் கூறி விடைபெற்றார். திருவொற்றியூர் தொகுதியில் மீண்டும் ஒரு பலப்பரீட்சை உறுதியாகியுள்ள நிலையில் அரசியல் களம் இப்பொழுதே களை கட்ட தொடங்கியுள்ளது. ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.